ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாஸ் எக்ஸோட்டிக் பேர்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காலையில் பேர்ட்ஸ்க்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் பேர்ட்ஸ் பார்த்தீங்களா, நமக்காக தான் வெயிட்டிங்கு. வாங்க நம்ம காலையில் என்னென்ன பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்களோட அவுட்வேர்லேருந்து வெளியே வர காற்று, உள்ளே போகிற காற்றை நீங்கள் ஃப்ரீ பண்ணி விடணும். அப்போ தான் பேர்டு வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படியே அந்த இருட்டில் இருந்துட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்கும் மறுபடியும் அந்த ரீசைக்கிளுக்கு வரத்துக்கும் நல்ல ஒரு பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம நைட்டே ஊற வச்சுருக்கோம் கடலை, அந்த கோதுமை, இதை நம்ம கழுவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க, இதை நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுவோன்னா, கரெக்டாக நம்ம குஞ்சு பொரிச்சதுக்கு அதிகமாகவும் மற்றதுக்கு நார்மலாகவும் கரெக்டாக அதை டிவைட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம இதுக்கு வைக்கணுன்றது கரெக்டாக பார்த்து அதுக்கு செப்பரேட் பண்ணி வச்சுட்டு, மற்ற பேர்ட்ஸுக்கு தண்ணி, தீனி, அப்புறம் தினை, அது பேர்ட்ஸ் பொறுத்து மாறும். நீங்கள் எந்த பேர்ட்ஸ் வளர்க்க போகிறீங்களோ அந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ண பாருங்கள். இப்போ தான் அந்த லைட்டு ஆன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, பேர்ட் சவுண்டு வராது பார்த்தீங்களா. நீங்கள் இந்த டைமிங் கரெக்டாக நோட் பண்ணி, காலைல நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு அது ரெகுலர் பண்ணிங்க. அது 15 மினிட்ஸ் முன்னே கொஞ்சம் நேரம் பரவாயில்ல, ரொம்ப நேரம் டிலே பண்ணிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதுதான், இந்த ஸ்டெப்பு நீங்கள் மறக்கவே கூடாது. அதில் வைக்கிற தீனியாக இருந்தாலும் சரி, லவ் பேர்ட்ஸுக்கு தீனி போடுறதாலும் சரி, பெரிய பேர்ட்ஸுக்கு சீட் மிக்ஸு, அந்த மாதிரி எந்த பேர்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை டெய்லியுமே மாற்றணும். வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறதுக்கு அது ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா, அந்த பேர்ட்ஸுக்கு கண்ணூருக்குலாம் அந்த இடிக்காமல் வச்சுட்டு, இந்த ஆப்ரிக்கனுக்கு பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இடித்து வைக்கிறது. இடித்து வச்சா நல்லா சாப்பிடும். அதுக்காக நாங்கள் எங்களை மாற்றிக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாற முடியும். பார்த்தீங்களா, இடித்து அந்த ஆப்ரிக்கனுக்கு வச்சாச்சு பாருங்க. இது ப்ரீடிங் செக்டர் ஆப்ரிக்கன். இப்போ வந்து நம்ம அடுத்த சொன்னோம் தெரியுங்களா, அந்த சீரியஸ் சொன்னாலும் சரி, ஊதி வைக்கணும், புடச்சி வைக்கணும்னுவாங்க. அதில் இருக்க சாப்பிட்ருக்கோம் சன்ஃப்ளவர் சீட்ஸு, சஃபோலா, அது மாதிரி இந்த பெரிய பெரிய சீட்ஸ் சாப்பிட்ருக்கிறதுல ஊதிட்டு இந்த தோல்லாம் இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வைக்கணும். இது ஒரு முக்கியமான ப்ரொசீஜர்னு சொல்லலாம். இது வைக்கிறதுக்கும் நீங்கள் வைக்காமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவாக மேலே ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க, தீனி இருக்குது தெரியும். இப்போ அடுப்பு காட்டுன்னு நினைக்காதீங்க. இது வந்து லாரிக்கு பெட் லைஃப் கலப்போம், நெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் நீங்கள் கரெக்டாக ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, திட்டமான சூட்டில் வெதுன்னு வச்சு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அது பவுட்ரு மாதிரி இருக்கும். அதை காட்டுறதுங்க ஒரு நிமிஷம். அதில் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணினா தான் அந்த ஒரு கரெக்ட் காம்பினேஷன் வரும். அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி, இது வந்து ஒரு லாரிக்கு ஒரு ஃபேவரான ஒரு ஃபுட்டு தான். டெய்லியும் மார்னிங் இது ப்ரொவைட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த சத்துமாவு கலக்கிற மாதிரி தான். அந்த ஹேண்ட் ஃபீடிங் கலப்பீங்கள, ஹேண்ட் ஃபீடிங் கலந்து சிரிஞ்சில் கொடுப்பீங்க. இது வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன், அதுவே சாப்பிட்டுக்கும். இதுக்கு பிடிச்ச ஃபுட்டும் இது தான். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்ல சூப்பர் சாப்பிட்ற ஃபுட்டும் இது தான். பார்த்தீங்களா, வச்சோடனே சாப்பிட வருது பாருங்க. இப்போ தான் நம்ம அந்த மார்க்கனருக்கு மண்டக்கல்ல இதெல்லாம் ஊதி வச்சுருக்கோம், இறங்கி சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி உங்கள் பேர்ட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் அது உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு ரிசல்ட் தரணும்னா கூட ஓரளவுக்கு ரிசல்ட் தரும். சில பேர் பேர்ட்ஸ் வாங்கிடுவாங்க, காசு இருக்குன்னு வாங்கிடுவாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக ரெகுலராக பண்ண மாட்டாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. ரெகுலராக தண்ணி மாற்றுறது, தீனி மாற்றுறதுக்கு, ஆனால் கம்பல்சரி நீங்கள் நைட்டு தண்ணி எடுத்துடணும். அந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிக்கவே கூடாது. அப்போ இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க பேர்ட்ஸ் அடி வாங்க வாய்ப்பு இருக்குது.
தண்ணி மாற்றிட்டு அந்த தீனியெல்லாம் காலையில் மாற்றிக்கோங்க. முக்கியமாக சொல்ல வேண்டாம், கட்டில் போன்ஸ் வந்து உங்களோட ப்ரீடிங் செக்டரில் கன்ஃபார்ம் இருக்கணும். அது வந்து எக் பைண்டிங் டானிக்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டில் போன் வாங்கினீங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும், கால்சியம் பவர் கிடைக்கும். பாருங்கள், தீனி தின்னுது பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லா பேர்ட்ஸுமே தீனி தின்னு தான் கரெக்டாக ஆர்வமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதே மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி தான் நீங்கள் பேர்ட்ஸை வந்து தண்ணி மாற்றுறதும் சரி, தீனி மாற்றுறதும் சரி, ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுவும் நம்மளோட ஒரு பையன் மாதிரி, கூட பிறந்தவங்க மாதிரி ஃபீல் பண்ணி வைக்கணும். தேங்க்யூ, பாய் பாய்.